இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்ப ராசி. ராசி சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய ஒரு ராசி. தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. ஒவ்வொரு இடத்துலையுமே கடினமான உழைப்பை போடக்கூடிய ஒரு ராசி. தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை கரெக்டாக மதித்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய ஒரு ராசி. அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்கள் எல்லா இடத்துலையுமே பேர் வாங்கியிருப்பாங்க. கடினமாக உழைப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயம் எப்படியோ அதன் பிரகாரம் செயல்படணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். அதே மாதிரி இந்த கும்பராசி அப்படிங்கிறது கடினமான உழைப்பை போடக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை வெளியில் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கையிலேயே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஒரு பங்கு கஷ்டத்தை மட்டும்தான் வெளியில் காமிச்சிப்பாங்க இந்த கும்பராசி என்பவர்கள். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை உள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக தான் இந்த கும்பராசி என்பவர்கள் வள வருவாங்க. ஏன்னா நிறைய கஷ்டங்கள் மனதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக எந்த ஒரு கஷ்டமும் தெரியாத மாதிரி தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் வெளியில் நடந்துப்பாங்க. அந்த அளவுக்கு தான் தன்னுடைய கஷ்டத்தை தான் மட்டுமே மனதுக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடியவங்க. ஏன்னா குடம், இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா அந்த குடம். அந்த குடத்துக்குள்ளே கிட்ட போய் பார்த்தா தான் என்ன பிரச்சனை உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் தன்னுடைய கஷ்டங்களை வெளியில் அதிகம் காமிச்சிக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் பார்க்கும்போது நல்ல நீட்டாக சூப்பராக தான் இருக்கும். ஆனால் மனதுக்குள்ளே ஒரு குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலை அடிக்கடி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள், வருகின்ற வாரம் எப்படி இருக்குது? வருகின்ற வாரம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைப்போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில இடத்துல லோன் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த லோனெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் கடன் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடன் கிடைக்காம, தொகை கைக்கு கிடைக்காம ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த நிலை மாறும். நீங்கள் கேட்ட இடத்துல டக்குன்னு பணம் கிடைக்கும். ஏன்னா ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. புதிய தொழிலுக்காக ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வருமானத்துக்கு மீறிய கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் நல்லது. தேவையில்லாத சிரமங்களை அதை உங்களை தள்ளிடும். அதனால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுவும் வெளிநபர்கிட்ட வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. யாருக்காவது ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து ஜாமீன் போடுங்க. அதே பண விவகாரங்களுக்காக ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துருவீங்க, அந்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றலை அப்படின்னா நீங்கள் அதை காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு பெருசாக பிரச்சனை வரக்கூடாது, எந்த பாதிப்பு வரக்கூடாது, நம்மளுடைய பேருக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாமீன் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புதுசாக கடன் வாங்குறவங்க அந்த பழைய கடனை அடைச்சதுக்கப்புறம் புதுசாக கடன் வாங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லாத கடன் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் விருப்ப ஓய்வூதியம் எடுக்கலாம், ஒரு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி உங்களை வாங்க இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடன்பிறப்புகளால் ஒரு சில இடத்துல மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சகோதரர்களால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், பங்காளிகளால் சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான ஆவணங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன் போடுங்க. இல்லை அப்படின்னா இந்த ஆவணங்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வெளியில் அக்கம்
பக்கத்தில் இருக்கிற உறவுங்கிட்ட கூட சின்ன சின்ன தகராறுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் பக்கத்து வீட்டுக்காரரே ஒரு சில சண்டைகளுக்கு இந்த காலகட்டத்தில் வருவாங்க. சொத்தில் கூட பக்கத்தில் எனக்கும் இந்த பக்கம் நிலம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகராறுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆவணங்களால் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7.5 சனியில் கடைசி பாதச்சனியாக வந்து அமரும்போது ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குறிப்பாக வாட்ஸ்அப்லையோ அல்லது இமெயிலையோ வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் வேலைக்காக அவங்க கூப்பிடாமல் இழுப்பறியாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு சிலர்லாம் கூப்பிடுவாங்க. ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வீசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஏற்ற காலம். அதெல்லாம் சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புத்திரபாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் மறுமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் ரொம்ப அமோகமாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், மனசஞ்சலம் இதெல்லாமே சரியாகும். வெளிநபர்களால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், பிரச்சனை, சோதனைகள் இது எல்லாமே மறையும். நம்பிக்கையோடு கால பைரவரை வழிபடுங்க. நம்பி போங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கால பைரவர் வழிபடுறதுக்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் போராடிட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த போராட்ட நிலை கொஞ்சம் மாறும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உச்சம் அடைந்திருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்துவார். வேலையில் கூட நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஜென்ம சனி காலம் முடிந்து பாதச்சனியாக வந்து சனி பகவான் அமரும்போது தேவையில்லாத இடர்பாடுகளில் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத சங்கடங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சொத்து சம்மந்தமான பிரச்சனை, அக்கம் பக்கத்து உறவுகளால் பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மனம் கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால புதிய நபர்களால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த நெருக்கடியான நிலை அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். ஜென்ம சனி முடிந்து பாதச்சனியாக சனி பகவான் வந்து அமரும்போது இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனும் இருக்கிறதுனால எடுக்கிற வேலையை கரெக்டாக செயல்படுத்தினீங்க அப்படின்னாவே, திட்டமிட்டு அப்படின்னாவே வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிடாமல் நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு தடையாகவும் சின்ன பிரச்சனையாகவும் முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புதுசாக ஒரு நிலமோ ஒரு வீடோ கட்டுறீங்க அப்படின்னா கூட அது பிளான் பண்ணாமல் எதையும் செய்யாதீங்க. பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும். வெளியில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏறத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நிதானத்தை கொடுப்பார். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும், நல்ல லாபமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்குள்ளே சூரியன், ராகு இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. வேலையில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி அவசர முடிவை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது
இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதை ரிலேட்டடாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மன் வழிபாடை செய்யுங்க. வெள்ளிக்கிழமைன்னு அம்மன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும். அம்மன் வழிபாடை செய்யுங்க. மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மனதிலையும் ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மன் வழிபாடு நல்ல ஒரு மேன்மையை தரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.